சுவையான முறுமுறு சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை ரிபீஸ் அவங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்ட் ஜெயக்குமார். இந்த சமோசா வந்து ரொம்பவே அருமையான சுவையான ஒரு பண்டம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் சமோசான்னு தேடிட்டே இருக்கோம். அந்த சமோசாவை நம்ம வீட்லேயே அதே மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆரோக்கியமான சமோசா பண்ணுறதுனால சம அளவிலான மைதா மற்றும் கோதுமை ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். இந்த மாவு சப்பாத்தி மாவை போல் தளர்வாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியமாக இருக்கணும். நம்ம பூரிக்கு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். நம்மளுடைய சமோசா மேல் மாவு தயார். இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மாவு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதற்குள்ளே வைக்க வேண்டிய பூரணம் தயார் பண்ணலாம். அதுக்கு முதல்ல உங்களுடைய வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். 3 தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஜீரகம் ஒரு தனி சுவையை கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அரிந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை வந்து நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா சமோசா சாப்பிடும்பொழுது நாக்கில் பச்சை மிளகாய் முழுசாக கடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் இல்லைங்களா, அதை தவிர்க்கிறதுக்காக இதை லேசாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அரைத்த பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி. இப்போ நம்ம வேக வைத்து அரிந்து வைத்திருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வேக வைத்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொடியும் ஒன்றா சேர்க்கலாம். தனியா பொடி, மாங்காய் தூள் அல்லது ஆம்ச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூள். இது வந்து ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும், அதனால சேர்க்குறோம். அப்படி இது கிடைக்கலை அப்படின்ற பட்சத்தில் எலுமிச்சை சாறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள். இது நம்ம தோசை டு பீஸாவில் ஏற்கனவே வெளியிட்றோம், கரம் மசாலா தூள் வெளியிட்ருக்கோம். நீங்கள் இன்ஃபர்மேஷன் கார்டு அல்லது டிஸ்கிரிப்ஷன் டேப் எதில் பார்த்தீங்கன்னாலும் இதனுடைய விவரங்கள் உங்களுக்கு கிடச்சிரும். கடைசியாக எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சமோசா உள்ளே வைக்க வேண்டிய பொருள் தயார். அடுத்தது சமோசாக்களை தயார் செய்யலாம். இப்போ 20 நிமிஷமாக நம்மளுடைய மாவு நல்லா ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா சமோசாஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சமோசாக்களுக்கு நம்ம செய்யும் சப்பாத்திகள் வட்ட வடிவத்தில் இல்லாமல் கொஞ்சம் நீள்வட்ட வடிவத்தில் இருக்கணும். அப்போ தான் இதனுடைய உருண்டைகள் நம்ம வந்து சரியாக நம்மளுடைய அதை பொட்டலம் மடிக்கிற மாதிரி மடிக்க போகிறோம். அதுக்கு அப்போ தான் வசதியாக நம்மளுக்கு இருக்கும். அதனால் நீள் உருண்டை வடிவத்தில் இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த மாவு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயே அதிகமாக உறிஞ்சிக்காது. ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம். இப்போ நம்மளுடைய சமோசா சப்பாத்திகளை தயார் பண்ணிட்டோம். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடாக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பக்கம் சப்பாத்தின் ஒரு பக்கத்தை லேசாக நம்ம நெருப்பில் காமிக்க போகிறோம். சூடானோன்னு எடுத்துடலாம். இது என்ன பண்ணும், இது மேலே இருக்கக்கூடிய அதிகமான தண்ணீரை உறிந்து கொள்ளும். அப்போ என்ன ஆகும், சமோசாக்கள் முறுமுறுப்பாக இருக்கும். இதை தான் நம்ம ஏற்கனவே மைக்ரோவேவில் வைக்க சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது முடியாததுனால இப்போ இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கோம். வேக ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்பொழுது தண்ணீர் மற்றும் மைதா கலந்த ஒரு கலவை. ரொம்ப தண்ணியாக இருக்கணும் இந்த பக்குவம். இப்போ இதை வச்சு ஒரு பொட்டலம் கட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ஓரத்தில் இந்த தண்ணியை போட்டுடலாம். நல்லா அழுத்தம் கொடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், பூரணத்தை உள்ளே வைக்க போகிறோம். இப்போ இது அதிகப்படியாக இருக்கு இல்லைங்களா, இதை லேசாக ஒரு மடக்கிக்கலாம். மடக்கிட்டோம் இல்லைங்களா, இப்போ இதை இழுத்து மூட வேண்டியிருக்கும். இப்போ இது சரியாக பிரியுதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒரு சட்டியில் கொஞ்சம் சமையல் எண்ணெயை ஊற்றி சுட வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சோதிச்சு பார்த்துக்கலாம்.
மிதமான தீயில் இருக்கட்டும். அப்போ தான் முழுவதுமாக முறுமுறுன்னு கிடைக்கும். ரொம்ப சூடாக வச்சிட்டிங்கன்னா முறுமுறுன்னு கிடைக்காது நம்மளுக்கு. அதனால் மிதமான தீயில் இருக்கட்டும். பார்த்தீங்களா, இதனுடைய சலசலப்பு தன்மை குறைஞ்சிடுச்சு. அதாவது எண்ணெயில் போட்டோன்னா ரொம்ப சத்தம் இருந்தது இல்லைங்களா, இப்போ சத்தம் அடங்கிடுச்சு. அப்படின்னா நம்மளோட இது சரியாக தயாராகிடுச்சின்னு அர்த்தம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான முறுமுறுன்னு சமோசா நிச்சயமாக தப்பில்லாமல் அருமையாக நம்மளுக்கு உணவகங்களில் வெளியில் கிடைக்கிற மாதிரியே நிச்சயமாக கிடைக்கும். இதே முறையை ஆனால் பின்பற்றுங்க. ஏன்னா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே இந்த சமோசாவுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி செய்து பார்த்தீங்கன்னா அருமையான மொறுமொறு சமோசா நம்ம வீட்டிலையே தயார் செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்காங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.